மதுரை மாவட்ட மாநகர ஜமாத் உலமா சபை நடத்தும் இந்த மீலாது பெருவிழா அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இப்பொழுது ஆரம்ப இருக்கின்றது. இந்த மீலாது பெருவிழாவினுடைய முதல் துவக்கமாக ஜனாப் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் ஏ முகமது கனி நாஃபி இமாம் கரீம் ஷா பள்ளிவாசல் அவர்கள் இறை வேதத்தை ஓதி துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار
وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. இந்த மீலாது பெருவிழாவிற்கு தலைமையாக மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஷாவுல் அஹ்மத் மன்பைய் ஹஸரத் அவர்கள் இந்த விழாவின் முன்னிலை என்பது மதுரை மாவட்ட மாநகர ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய நிர்வாகிகள் மற்றும் மஸ்ஜிதே ரஹ்மான் பள்ளிவாசல் கோரிப்பாளையம் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் முன்னிலை ஏற்று இந்த மீலாது பெருவிழாவை சேரும் சிறப்போடும் நடத்தி தருவதற்காக நான் முன்மொழிகிறேன். அதை மாவட்டத்தின் ஜமாத் மாசாபாக வழிமொழிகிறேன். இந்த நிகழ்ச்சியின் அடுத்ததாக கீதம் மௌலானா எம்எஸ் அமீர் ஹம்சா ரிஃபாகி பிலால் கோரிப்பாளையம். السلام عليكم ورحمة الله وبركاته. صلى عليك يا رسول الله وصلى عليك يا حبيب الله. نبي நானங்கு வருவேனா தூமலக்கும் கண்ணால் தழுவேனா நபி வாழும் மாமதினா நானங்கு வருவேனா மலக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் தடுவேனா நபி வாழும் மாமதினா நானங்கு வருவேனா மலக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் தடுவேனா நபி உம்மை காணத்தான் என் ஜீவன் வாழுது விடுகின்ற மோச்செல்லாம் உம்மதனம் தேடுது நபி உம்மை காணத்தான் என் ஜீவன் வாழுது விடுகின்ற மோச்செல்லாம் உம்மதனம் நபி உம்மை காணாமல் வாழும் அது வலிக்கிறது விடுகின்ற மூச்செல்லாம் கசப்பாக தெரிகிறது நபி வாழும் மாமதினா நானங்கு வருவேனா பூமலக்கும் உங்கள் ரௌலா கண்ணால் தடுவேனா என் விழிகள் மூடிக்கொண்டு முகத்தை தேடினேன் கண் திறந்து பார்க்கின்றேன் கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன் என் விழிகள் மூடிக்கொண்டு முகத்தை தேடினேன் கண் திறந்து பார்க்கின்றேன் கண்ணீர் சுரக்க நிற்கின்றேன் கண்ணீரும் ஓடியதே காரும் நபி முகங்கார ஓடிய நீ வாடியதே காலமில்லை உம்முறமே நபி வாழும் மாமதினா நானங்கு வருவேனா
உமக்கும் உங்கள் ரவுலா கண்ணால் தடுவேனா மரக்கட்டை ஏங்கியதே அதன் ஏக்கங்களை தீர்த்தீரே நான் இங்கு கதறுகிறேன் என் கண்ணே வருவீரே மரக்கட்டை ஏங்கியதே அதன் ஏக்கங்களை தீர்த்தீரே நான் இங்கு கதறுகிறேன் என் கண்ணே வருவீரே இல்லை என்ற வார்த்தை மொழியாய்ந்தன் குருவே இல்லை என்ற வார்த்தை மொழியாய்ந்தன் குருவே பாதி எந்தன் ஏக்கம் தீர திருக்காட்சி அருவீரே நபி வாழும் பாவதினானந்து வருவேனா பூவனக்கும் உங்கள் ரவுலா கண்ணால் தடுவேனா தாய்மடியே விஷமாகும் நபி உம்மை காணாமல் என் மரணம் என்னாகும் நபி நீரும் இல்லாமல் தாய்மடியே விஷமாகும் நபி உம்மை காணாமல் என் மரணம் என்னாகும் நபி நீரும் இங்கே இருக்காமல் மரணத்தின் வலி கூட மருந்தாயுமை தேடுதே மரணத்தின் வலி கூட மருந்தாயுமை தேடுதே உயிரே ஆறுயிரே வாரியோ கண்மணியே நபி வாழும் பாவதினா நான் அங்கு வருவேனா நாராயணபுரம் பள்ளிவாசனுடைய இமாம் மௌலானா மௌலவி அலஹான் எம் அப்துல் ஜப்பார் நம்பைய ஹசரத் அவர் இப்பொழுது துவக்க உரை ஆற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் உண்டாகட்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த மீலாது விழாவிலே மதுரை மாவட்ட மதுரை மாநகர ஜமாத் உலமா சபை சார்பாகவும் மதுரை கோரிப்பாளையம் அப்துல் ரஹ்மான் பள்ளி ஜமாத்தும் இணைந்து முதலாக இந்த மீலாது விழா மதுரையிலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டுகளும் மதுரை மாவட்ட ஜமாத் உலமா சபை சார்பாக மிக சிறப்பான முறையில் பல்வேறு இடங்களிலே மீலாது விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டிலே பள்ளியினுடைய இமாம் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நம்முடைய பள்ளி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, புதிய பள்ளியாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகையால் இங்கே வைத்தால் நல்லது என்று ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொன்னபோது பல்வேறு விதமான பள்ளிகளை நாங்கள் முடிவு செய்தோம். அது சிறப்பாக அல்லாஹ்வுடைய இல்லம் புதிதாக கட்டப்படுகின்ற போது அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கூட முதலாக அந்த பள்ளியை ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு முடிவோடு
மஸ்ஜித் ரஹ்மான் இந்த பள்ளி முடிவு செய்யப்பட்டது. இந்த பள்ளியிலே மதுரை மாவட்ட மாநகர ஜமாத் உலமா சபை சார்பாக மீலாது விழாவை நடத்துவதற்கு மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளியினுடைய அந்த நிர்வாகிகளுக்கு மாவட்ட ஜமாத் உலமா சபை சார்பாக நாங்கள் பல்வேறு விதமான துவாக்களை செய்து கொள்கிறோம். அதே போல சென்னையில் இருந்து மிக சிறந்த ஒரு பேச்சாளர் வந்திருக்கிறார்கள். இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு தாங்கள் அனைவரும் துவா செய்வதோடு இந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய ஜமாத்தாக்கள் மற்றும் இந்த மகல்லாவிலே வசிக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு தாங்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் விழா நடந்து முடிகின்ற வரைக்கும் தாங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்து கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் மிக முக்கியமான கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அதிகமான முறையிலே ஸலவாத்துகளை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும். அதே போல ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மத்தை சேர்ந்த யாரும் ஒரு நொடி பொழுது கூட மறந்துவிடக் கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் நபிகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் அவருடைய சொல் செயல்கள் என்ன செய்யப்படுகிறது படிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உலகத்தில் யாரும் பேசாத ஒரு நபர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய அதிகமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை எது சொன்னால் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பல ஆயிரம் கோடி முறை ஒரு நாளைக்கு இந்த பெயர் சேர்த்து உச்சரிக்கப்படுகிறது. முகமது என்று சொன்னால் புகழப்பட்டவர், அல்லாஹ்வால் புகழப்பட்டவர், அல்லாஹ்வுடைய மலர்களால் புகழப்பட்டவர், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்களால் புகழப்பட்டவர், கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆனிலே புகழப்பட்டவர். ஒவ்வொரு நாளும் தொழுகையிலும் அவருடைய பேர் நாம் என்ன செய்கிறோம் ஸலவாத்துகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த மார்க்கம் என்பது இது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று சொன்னதால்தான் அத்தஹியாத்தை இப்ராஹிம் நபி நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை என்னுடைய தந்தை என்று சொல்வார்கள். என்னுடைய தந்தை இப்ராஹிம் நபி, என்னுடைய சகோதரர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னுடைய சகோதரர். ஆகையால் இந்த மார்க்கம் என்பது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த மார்க்கம் இந்த உலகத்தை விட்டு மறைந்த போது இந்த மார்க்கத்திற்கு இரண்டாவது முறையாக உயிரை கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே இப்ராஹிம் நபி கட்டிய இந்த காபத்துல்லா, இஸ்மாயில் நபி அழகிருக்கக்கூடிய இந்த காபத்துல்லாவுடைய இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளுடைய முக்கா பகுதிகள் எங்கே அமைந்திருந்தது என்று சொன்னால் மக்காவில் 53 ஆண்டுகள் மக்காவில் அமைந்திருந்தது. ஏனால் இந்த மார்க்கத்துக்கு உயிரூட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் நபி பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அத்தஹியாத்திலே இன்றைக்கு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் ஸலவாத் சொல்கின்ற போது இப்ராஹிம் நபியோடு சேர்த்து தான் நாம் ஸலவாத் சொல்கிறோம். பெருமானாருடைய குடும்பத்தாருக்கு ஸலவாத் சொல்கின்ற போது இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு சேர்த்து ஸலவாத் சொல்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஸலவாத் சொல்கின்ற போது, அவர்கள் மேலே திக்ர் செய்கின்ற போது, அவர்களை பற்றி பேசுகின்ற போது, முகமது என்று சொல்லக்கூடிய பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைப்பதன் மூலமாக அவர்களை குறிப்பிடுகின்ற போதும் உலகத்திலே 10,000 கோடி தடவை ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் முகமது என்று சொல்லக்கூடிய பெயர் தான் இந்த உலகத்திலே உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு தேவைப்பட்டவர்கள். இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் அவர்கள் தேவைப்பட்டவர்கள் அல்ல. இஸ்லாமிய சமூகத்துடைய உண்டான முஸ்லிம்களுக்கு மட்டும் பெருமானார் சொந்தமானவர்கள் அல்ல. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர் முழு உலக மனித சமுதாயத்திற்கும் பெருமானார்
பெருமானாருடைய செயல்களை பற்றி, பெருமானாருடைய குடும்ப வாழ்க்கைகளை பற்றி, பெருமானாருடைய சொல் செயல், பெருமானார் செய்த வியாபாரங்கள், பெருமானார் செய்த கொடுக்க வாங்கல்கள் எல்லாவற்றிலும் தன்னுடைய தனக்கு அருகில் இருந்த சகாபா பெருமக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொல்லி பெருமானாரிடத்தில் கேட்கப்பட்ட போது பெருமானார் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர், நான் உங்கள் அனைவரையும் என்னுடைய மனைவியிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள். இதை யாருமே சொல்ல முடியாது, இந்த வார்த்தையை யாருமே சொல்ல முடியாது. உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர், ஆனால் உங்களில் எல்லோரையும் விட என்னுடைய மனைவியிடத்தில் நான் சிறந்தவராக இருக்கிறேன் உலகத்தில் வாழக்கூடிய யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் கூட அவன் மனைவியிடத்தில் நல்லவனாக இருக்கலாம், வெளி உலக வாழ்க்கையில் அவன் பல்வேறு விதமான நம்முடைய வெறுப்புகளுக்கு ஆளாக இருக்கலாம், வியாபாரத்தில் அவன் போட்டி இருக்கலாம், தொழில்துறைகளில் போட்டி இருக்கலாம், கொடுக்கலாளர்களில் போட்டி இருக்கலாம். எந்த துறைகளில் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் எல்லா துறைகளிலும் ஒரு மனிதன் நல்ல பேர் வாங்க முடியும் என்று சொன்னால் அவனால் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளுக்கும் நல்ல பெயர் வாங்கினார். அவர்கள் எந்தெந்த துறைகளில் ஈடுபட்டார்களோ வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள், பல்வேறு விதமான வியாபாரங்கள் பெருமானார் செய்திருக்கிறார்கள், கொடுக்கலாக செய்திருக்கிறார்கள். தன்னுடைய தெருவிலே உள்ளவர்களோடு, தன்னுடைய அண்டை வீட்டாரோடு, தான் வசித்த மக்கமா நகரத்தில் உண்டான அந்த மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேர் வாங்கினார்கள். அதனால்தான் பெருமானாரை அல் அமீன் நம்பிக்கையாளர் என்று அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள். நபி என்று சொல்லி உலகத்தில் வாழ்ந்த ஆதம் நபியிலிருந்து இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகங்களுக்கு தன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்ன போது அவர்கள் அந்த நீ நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி கேட்டபோது நம்ம எல்லா நபிமார்களுக்கு என்ன ஆதாரம் வேண்டும் என்று சொல்லி கேட்டு அவர்கள் கேட்ட ஆதாரத்தை அல்லாஹ்விடத்தில் இருந்து மூஜிசாவாக, அற்புதமாக, அதிசயமாக அவர்கள் வாங்கி கொண்ட பிறகுதான் ஒரு சில நபர்கள் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நபியிடத்திலும் அந்த சமூக மக்களுக்கு மத்தியில தான் வாழ்ந்த ஊருக்கு மத்தியில நான் நபி என்று சொல்லி பெருமானார் அவர்கள் சொன்ன போது நீ நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி அவர்கள் கேட்ட போது, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை பெருமானார் சமர்ப்பித்தார். அல்லாஹ்விடத்தில் அதிசயத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை, அற்புதத்தை பெருமானார் கொண்டு வரவில்லை. அல்லாஹ் கொடுத்த அற்புதம் அதிசயம் குர்ஆன் மட்டும்தான், அல்லாஹ் கொடுத்தார். ஆனால் பெருமானார் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி கேட்டபோது நபி சொன்னார்கள், 40 ஆண்டு கால வாழ்க்கை உங்களுக்கு பத்தாதான்னு சொல்லி கேட்டார்கள். 40 ஆண்டு கால வாழ்க்கையில் நான் யாருக்கு சண்டை இருக்கிறேன், நான் யாருக்கு கோபமாக பேசியிருக்கிறேன், யாருக்கு பொருளை அபகரித்திருக்கிறேன், யாருக்கு பொருளை கொள்ளையடித்திருக்கிறேன், யாரை தவறான பேச்சால் பேசியிருக்கிறேன், எல்லாவற்றையும் பெருமானார் கேட்டார்கள். ஆனால் யாரும் எந்த ஒரு பதில் சொல்லவில்லை, எல்லோரும் அமைதியாக இருந்தார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்புவதற்கு, ஒரு மனிதனை ஒரு சமூகம் நம்புவதற்கு, ஒரு மனிதனை ஒரு ஊர் நம்புவதற்கு தொழில்துறையில் இல்ல, ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அந்த நம்பிக்கையாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் இதை யாருமே செய்ய முடியாது. எத்தனையோ மாற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு மாற்றத்தை இந்த உலகத்தை உருவாக்கியவர்கள் ஏதாவது ஒரு வகையில் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பொது வாழ்க்கையிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அவருடைய இபாதத்துகளிலோ அவருடைய கொடுக்கல் வாங்கல்களிலோ ஒரு சின்ன ஒரு பிசுறுகளை கூட இந்த உலகத்தில் அன்றைக்கல்ல இன்றைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் யாரும் ஒரு சின்ன ஒரு பிசுறுகளை கூட பெருமானாருடைய வாழ்க்கையை சுட்டி காமிக்கவில்லை. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தேவைப்பட்டவர்கள். நமக்கு மட்டுமல்ல, முழு உலக மனித சமுதாயத்துக்கு பெருமானார் தேவைப்பட்டவர்கள். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான சலவாத்துகளை சொல்வது, ஒவ்வொரு நாளும் பெருமானாரை நினைப்பது, பெருமானாருடைய பழக்க வழக்கங்களை நாம் நேசம் கொள்வது, பெருமானாருடைய குடும்பத்தை நேசிப்பது, அவர்கள் மீது அதிகமாக சலவாத்துகளை சொல்வதன் மூலமாக நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு என்பது அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
அதே போல வசதி வாய்ப்புகளை ஒரு மனிதன் பெற்று விட்டார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மனிதன் வசதி வாய்ப்புகளை பெற்று விட்டார் என்று சொன்னால், வாழ்க்கையிலே ஒரு முறையாவது உம்ரா செய்து விடுவது, அது வாழ்க்கையில ஒரு முறையாவது ஹஜ் செய்து விட்டு வந்து விடுவது. உம்ரா என்பது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு ஆகிவிட்டது. 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இருந்தால் போதும், சர்வ சாதாரண போய் வந்து விடலாம். அல்லாஹ்வுடைய இல்லங்களை பார்ப்பதற்கு மனிதர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே நின்று பெருமானாருக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம் வாழ்க்கையிலே எத்தனை நபர்களுக்கு கிடைத்துவிட போகிறது? எவ்வளவு நபர்கள் வருஷம் சுற்றுலா என்று சொல்லக்கூடிய பெயர்களிலே பிள்ளைகளுக்கு பரிச்சை விடுதல் வருகின்ற போது சுற்றுலா என்று சொல்லக்கூடிய பெயர்களிலே ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து காசுகளை மீன்வரையும் செய்து பொழுதுகளை வீணாக ஆக்கி காசுகளை மீன்வரையும் செய்கின்ற போது அந்த குறிப்பிட்ட ஒரு 10 நாள் 15 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த இல்லங்களையும் தரிசித்து விட்டு வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இது மிகப்பெரிய பாக்கியம். உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் பெருமானார் சந்திக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால், பெருமானார் மண்ணுவதற்கு பிறகு பெருமானாருக்கு அருகே நின்று சலாம் சொல்லக்கூடிய சொர்க்கத்துடைய இடம் என்று சொல்லி பெருமானார் குறிப்பிட்டு காமித்த ஒரு இடத்தில் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் உலகத்தில் எத்தனை மனிதர்களுக்கு கிடைத்துவிட போகிறது? மண் தார கபரி வஜபத்துல ஒரு சபாத்தி பெருமானார் சொன்னார்கள். மண் தார கபரி வஜபத்துல ஒரு சபாத்தி, என்னுடைய கபருக்கு அருகில் யார் வந்து எனக்கு சலாம் சொல்கிறானோ, மண் தார கபரி என்னுடைய கபருக்கு அருகில் எனக்கு யார் சலாம் சொல்கிறானோ அவனுக்கு நான் பதில் சொல்கிறேன். வஜபத்துல ஒரு சபாத்தி, நாளை மறுமையிலே அவனுக்கு சபாத்து செய்வது சிபாரிசு செய்வது கண்டிப்பாக என்பது கடமை. ஏன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து கடல்களை தாண்டி அவன் என்னை வந்து சந்தித்து எனக்கு சலாம் சொன்னார். பெருமானார் சலாம் சொல்கிறார். பெருமானார் பதில் சொல்வார்கள். அந்த பாக்கியத்தை உலகத்திலே அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த பாக்கியம் எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் காசு இருந்தால் மட்டும் கிடைக்காது. இந்த பாக்கியம் காசு இருந்தால் மட்டும் கிடைக்காது. பெருமானார் மேல அதிகமான செலவாத்துகளை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொல்லியாக முகமது தொழுகையை ஓதக்கூடிய சர்வ சாதாரணமான தொழுகையை ஓதக்கூடிய செலவாத்து சொன்னாலே போதும். பெருமானார் மேல அதிகமான செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு பெருமானாரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. பெருமானார் துவா செய்வார்கள், யா அல்லாஹ் என் மேல அதிகமாக செலவாத்து கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் என் மேல செலவாத்து சொல்லுகிறார், அதனால் அவனை என் இடத்துல அவனை கொண்டு வந்து சேர் என்று பெருமானார் சொல்வார்கள். அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். காசு இருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்து வருகிறார்களா? 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் என்று சொன்ன போது கூட காசு இருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்ய முடியுமா? எல்லோரும் என்ன செய்து விட முடியுமா? அல்லாஹ்வுடைய யாரை வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார்களோ அந்த இடத்துல கால் வைக்க வேண்டும் என்று சொல்லி யாரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார்களோ அவர்கள் மட்டுமே அதற்கு நுழைய முடியுமே தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அங்கே நுழைய அல்ல ரஹ்மான் பெருமானார் மேலே அதிகமாக சவால் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானாரோடு சேர்ந்த குடும்பத்தாரோடு பெருமானாருடைய இடத்துல இருந்து சலாம் சொல்லி அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் இந்த மீலாது விழாவுடைய இந்த முக்கியமான நாளிலே அல்லாஹ் நம்முடைய துஆக்கள் அனைத்து மேற்கொள்வானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் ஆகிய மௌலானா மௌலவி முகமது இப்ராஹிம் சஹாதி காசிம் மபானி ஹசரத் அவர்கள் இப்பொழுது இந்த விழாவினுடைய வரவேற்புரையை ஆற்றுவார். محمد رسول الله رسوله الكريم أما الله تعالى القرآن المجيد والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். ஏர்கள் பெருமையான நிறைகின்றார் ஆயாரின் விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். மாவட்ட மாநகர ஜமாத் உலமா ஏற்பாடு செய்த மாபெரும் மீலாது விழா. இந்த மீலாது விழாவிற்கு காரணமான உரையாற்றுவது தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஹசரத் அவர்களுக்கும் முன்னிலையில் இருக்கக்கூடிய
மதுரை மாவட்ட மாநகர ஜமாத் உலமா சபை நிர்வாகிகள் மற்றும் இப்பள்ளியினுடைய மஸ்ஜித் அஹ்மத் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர், இந்த நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், உங்கள் அனைவர்களையும் வருவது என்று வரவேற்பதில் மதுரை மாவட்ட ஜமாத் உலமா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆரம்பத்திலே துவக்குரை ஏற்படுத்திய ஹஸ்ரத் அவர்களுக்கும் இன்னும் வாழ்த்துறை பயம் செய்வதற்கு வரக்கூடிய ஹஸ்ரத் அவர்களுக்கும், இரண்டாவது அமர்வாக திராட்பதற்குரிய ஹஸ்ரத் அவர்களுக்கும், கீதம் அருமையான முறையில் ஆரம்பத்தில் கீதம் இசைத்த MS அமீர் ஹம்சா ரிஃபாய் பிலாலி ஜி அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற ஹஸ்ரத் அவர்களுக்கும், விழா பேருரை ஏயூர் அபுபக்கர் உஸ்மானி ஹோரதர் அவர்களுக்கும், நன்றிகளை செய்வதற்குரிய ஹஸ்ரத் அவர்களுக்கும், மொத்தம் உங்கள் அனைவர்களையும் இன்னும் யாரெல்லாம் பேர் இருக்கின்றதோ ஆகையால் உங்கள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மதுரை மாவட்ட ஜமாத் உலமா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. வாழ்த்துறை பெறுவதற்கு சிறப்பாக ரெடியாக இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துறை எழுவதற்கு தலைவர் அவர்களை வாழ்த்துறை எழுவதற்கு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم وما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيرتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுவிற்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டும். ஒரு புனிதமான மஜ்லிஸை நாம் அமர்ந்திருக்கின்றோம். மதுரை மாவட்ட மாநகர மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசல் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மீலாது சிறப்பு பெருவிழாவிலே கூட்டம் கம்மியாக இருக்குன்னு யாருமே நினைக்க வேண்டாம். என்ன காரணம்? மதுரை பின்னாடி தான் பெரும்பாலும் பேச்சாளர் பேசுவாங்க அப்படின்னு அதுக்காக பிந்தி வரக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கூடையும் குறைஞ்சது 2 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எத்தனை மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனை நல்லவங்க வந்திருக்காங்க நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட புண்ணியமான சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்மையும் நல்லவர்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வின் நேசர். 2 பேருமே நண்பர்கள் தான், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா 2 பேருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் அரபியிலே ஹலீல் என்பதாக சொல்வார்கள். ஹலீல் என்பது நண்பர், ஹபீப் என்றாலும் நண்பர் தான். ஆனா இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹபீப் என்னவெல்லாம், ஹலீல் யார் என்றால் அல்லாஹ் எதையெல்லாம் பிரியப்படுகின்றாரோ அதை இவர் செய்வார். அல்லாஹ் எதெல்லாம் பிரியப்படுவானோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய நபருக்கு பெயர் ஹலீல். நாம் எதை செய்தால் அல்லாஹ் பிரியப்படுவானோ அந்த செயலை செய்யக்கூடியவர் ஹபீப். நம்ம எதை செஞ்சாலும் அல்லாஹ் பிரியப்படுவான். உதாரணம் சொன்னோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் வானம் பூமியெல்லாம் பார்த்தேன், சூரியன் சந்திரனை பார்த்தேன்,
இது ரப்பாக இருக்குமோ, இறைவனாக இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், வகதாலிக நுரி இப்ராஹீம மலக்கூத ஸமாவாதி வல் அர்த், வானங்கள், பூமி, மலக்குமார்கள் போன்ற ஒவ்வொன்றையும் நாம் அவர்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டே இருந்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். இது ஹலீலுடைய சந்தர்ப்பம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லும்போது ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா, அம்பு இருக்கிற அம்பு ஈயக்கூடிய அதற்கு மத்தியில் நாம் இரண்டுக்கு மத்தியில் காப கௌஸை கவுட்டு நம்ம சொல்ற பாஷையில் சொல்லும்போது கவுட்டு இருக்கிற ரெண்டு கவுட்டினுடைய இந்த ஓரத்தின் பக்கமாக அவ்வளவு நெருக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பார்த்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அவ்வளவு நெருக்கமாக பார்த்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் ஒவ்வொரு படைப்பாக பார்த்துவிட்டு கடைசியிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்பாக வாழ்ந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கேட்டாங்க, யௌம லா துஸினி யௌம யுபஅதுன், யா அல்லாஹ் மறுமையில எல்லாரும் எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்துல என்னை இழிவாக்கிறாத அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லும்போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நாயகமே, உங்களை மறுமையிலே யௌமலா யுஸ்தில்லாஹு நபிய, மறுமையிலே உங்களை நாம் இழிவுபடுத்த மாட்டோமே அந்த நாளில் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது மறுமையில என்னை இழிவுபடுத்தினாங்க அவங்க கேட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லும்போது, நபியே அந்த மறுமை நாளில் உங்களை நாம் இழிவுபடுத்த மாட்டோம் என்பதாக அல்லாஹ் உறுதி கொண்டு சொல்கிறார். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது அல்லாஹ் கேட்டாங்க, வல்லதி அத்மரு ஐயத்கரடி சத்தியதி, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவத்தையும் நீ மன்னிக்கணும்னு ஆசை வைக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னான், இன்னா ஃபதனா லக ஃபதஹன் முபீனா லியக்ஃபிர் லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர். பாவமே இல்லாத பரிசுத்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நபியே நாயகமே, உங்களுடைய முன்பின் எல்லா பாவங்களையும் நாம் மன்னித்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் மக்களுடைய நாவுடைய புகழை பேசுவதற்கு வைத்து விடு என்பதாக சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை அல்லாஹ் பேசுவதற்கு அல்லாஹ் வைத்துவிட்டு அல்லாஹ் சொல்லும் வார்த்தை, ஒரு அல்லாஹ்னா எனக்கு எதிர்க்கிறேன். இனிமே யாரும் புகழக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டம் கிடையாது. உடைய புகழை நாம் ஏற்கனவே உயர்த்தி விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் பிரியப்படுகின்றார்களோ அதை அல்லாஹ் புரிந்து கொள்கின்றார். எனவே அல்லாஹ் சொல்வார், வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதல்லா, நபியே நாயகமே, எதையெல்லாம் நாம் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோமோ அதை நீங்கள் பிரியப்பட்டுக் கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான மீலாது பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு உடைய மதுரை மாவட்ட செயலாளர் சொல்லியதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிலே இருந்து சலாம் சொல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவதோடு அவருடைய கரங்களையும் நகங்களையும் கண்டுகளிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டதனுடைய வரக்கத்தினால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரைக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆக்களோடு வாய்ப்பளித்த மதுரை மாவட்ட மாநகர ஜமாத்துல் முஸ்லிமுடைய நிர்வாக பெருமக்களுக்கு நன்றியை கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வடக்கு வட்டார ஜமாத் உலமாவுடைய செக்ரட்டரியாக இருக்கின்றார்கள். ஒரு சிறந்த இமாம், அருமையான எல்லா விஷயத்திலும் ஆற்றல் மிக்க ஒரு இன்ஷா அல்லாஹ் பார்த்து வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணை இங்கே சமூகம் தந்திருக்கின்ற நாம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள்
மிக அதிக அளவிலே பள்ளியினுடைய முதல் தளத்தில் குழுமியிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த நிகழ்வில் ஆரம்பம் முதல் நடந்து கொண்டு பெருமானாரின் ஒரு சொல்லையாவது தனது வாழ்நாளில் உயிர் மூச்சாக பற்றி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு குழுமிருக்கின்ற நம் அனைவர்களுக்கும் தனது நிறைவான பொருத்தத்தை இல்லாமல் அல்லாஹ் வாரி வழங்குகிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீலாது பெருவிழா. இந்த பெருவிழாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டி தந்த வழிமுறைகளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களும் இந்த உம்மத்தும் எத்தகைய உயர்வை சந்திக்கும் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் இங்கே தொடர்படியாக தந்து கொண்டு இருக்கிறார்கள் மார்க்கத்தினுடைய அறிஞர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய சஹாபாக்கள் அவர்கள் மீது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கான வழிகாட்டுதலை மிக சிறப்பாக தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை அது தூரநோக்கு பார்வை. தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற தோழர்களை மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கவில்லை, கவலை கொள்ளவில்லை. உலக உள்ளளவு வாழுகின்ற மனிதர்களை தங்கள் கவனத்தில் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஏராளமான நற்செய்திகளை தந்திருக்கிறார்கள். முதல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்களே அப்படின்னு சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்தோஷமாக இருக்கிற பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. இருலோகத்து முதல் தூதர் சர்தாரே தோசகான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, எனக்கு துஆ செய்யுங்க. ஒரு மனைவி கணவன் சந்தோஷமாக இருக்கிற பொழுது தனக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிறாங்க. கணவர் ஜாலியா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னா என்ன செய்வாங்க? தங்களுக்கு தேவையான திங்ஸை, தங்களுக்கு தேவையான அனுமதிகளை பெற்றுக்கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானாரை பார்த்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் மஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவை மன்னிப்பாயாக. மா தகத்தமத், ஆயிஷா இதுவரை செய்திருந்த பாவங்களை மன்னிப்பாயாக. தஅக்கரத், இனிமேல் செய்ய இருக்கின்ற பாவங்கள் நடக்காது, ஒருவேளை தவறாக நடந்தாலும் மன்னிப்பாயாக. ஆயிஷா செய்த பெரிய பாவத்தை, சிறிய பாவத்தை மன்னிப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்படியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக பாவ மன்னிப்பை அடுக்கிக் கொண்டே சொல்கிறார்கள். ஒரு கணவன் தனது மனைவிக்கு என்ன செய்யணுங்க? இப்படிப்பட்ட துஆக்கள் செய்யணும். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பாவத்தை மன்னிச்சிரு மட்டும் கேட்கக்கூடாது. அந்த குடும்பத்தாருக்காகவும் என்ன செய்யணும்?
பாவ மன்னிப்பு கேட்கணும். எனது குடும்பத்தாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மனைவியின் பாவத்தை மன்னிப்பாயாக, பிள்ளைகளின் பாவத்தை மன்னிப்பாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் ஆயிஷா செய்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பாயாக என்று கேட்கிற பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏனென்றால் இஸ்திக்பாருக்கு, பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் எந்த வாசலை சொல்கிறார் என்று சொன்னால் பெருமானார் என்ற வாசலை தான் அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அநீதம் இழைத்து விட்டால், பாவத்தை செய்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், பெருமானாரின் சன்னிதானத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் சொல்றான், பெருமானாரின் சன்னிதானத்தில் மன்னிப்பு கேளுங்கள். பெருமானார் உங்களுக்கு செவிமடுத்து உங்களுடைய கேள்வியை தங்கள் காதில் வாங்கி பெருமானாருடைய உள்ளத்தில் இரக்கம் வந்து உங்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி விட்டால் நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறிவிடுவீர்கள். பெருமானார் ஒரு மனிதருக்காக கரம் ஏந்தி விட்டால் அல்லாஹ் அந்த கரத்தை திரும்ப அனுப்ப மாட்டார். பரிசுத்தப்படுத்தப்படாமல் அந்த மனிதர் திரும்புவதில்லை. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் கேட்கிறார்கள், முந்திய பாவம், பிந்திய பாவம், ரகசிய பாவம், பகிரங்க பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் ஆயிஷா செய்த அத்துணை பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று பாவ மன்னிப்பை அடுக்கிக் கொண்டே செல்கிற பொழுது அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷத்தால் குதித்தார். சந்தோஷத்தால் குதித்தார்கள். ஹதீஸிலே ரிவாயத் செய்யப்படுகிறது, பெருமானாரின் நெஞ்சின் மீது முட்டி முட்டி அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சிரித்தார்கள். விழுந்து விழுந்து சிரிக்கிறோம் சொல்லுவோம் இல்லையா, விழுந்து விழுந்து சிரித்தல். ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானாரின் உள்ளத்தை முட்டி முட்டி, நெஞ்சத்தை முட்டி முட்டி பெருமானாரின் தோளின் மீது சாய்ந்து சாய்ந்து அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சிரித்தார்கள். அருமையானவர்களே, இங்கே கவனிக்க வேண்டும், இங்கே கவனிக்க வேண்டும். பெண்கள் தங்களது பாவ மன்னிப்பில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்கள். பெண்கள் பரிசுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையை மாத்திரமல்ல, அவர்களை தொடர்ந்துள்ள குடும்பத்தாரின் வாழ்க்கையும் அல்லாஹ் பிரகாசிக்க செய்து விடுவார். சங்கையானவர்களே, முட்டி முட்டி சிரிக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷா மகிழ்ச்சியா என்று கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களின் இஸ்திக்பார் யாருக்கு கிடைக்கும்? எனது பெயரை சொல்லி அல்லவா நீங்கள் இஸ்திக்பார் தேடுகிறீர்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறீர்கள், இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஆயிஷா உனக்கு என்ன துஆவை நான் செய்தேனோ, நீ கேட்கிற பொழுது உனக்கு நான் எந்த துஆவை செய்தேனோ அந்த துஆவை ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் இந்த உம்மத்திற்காக நான் கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கேட்கிறாங்க. இந்த உம்மத் பரிசுத்தமான உம்மத்தாக அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருக்க வேண்டும், பாவச்சுமைகள் அற்றவர்களாக மறுமையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் முக்மீன்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இந்த உம்மத் இருக்க வேண்டும் என்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்ல, பல முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அருமையானவர்களே, எனவேதான் பெண்கள் சமூகத்தை பார்த்து சொல்வார்கள், பெண்களே, நான் மேராஜிலே நரகை கண்டேன். நரகில் ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். ஆனால் ஆண்களை விட எண்ணிக்கையில் பெண்கள் கொஞ்சம் அதிகம் இருந்தார்கள். பெருமானார் சொல்கிறார், நரகை கண்டேன், நரகில் ஆண்களை கண்டேன், பெண்களை கண்டேன், ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாக பெண்களை கண்டேன். சொன்னவர்கள் காரணத்தையும் சொன்னார்கள், தீர்வையும் சொன்னார்கள். பெண்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கொஞ்சம் உங்கள் செவிகளை தாழ்த்தி கேளுங்கள். பெருமானார் அதற்கான காரணத்தையும் சொன்னார்கள், தீர்வையும் சொன்னார்கள். காரணம், பெண்களே, நீங்கள் அதிகம் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்.
ஆணுக்கும் கோபம் வரும், பெண்ணுக்கும் கோபம் வரும். ஆண் சாபத்தை கையில் எடுக்க மாட்டான், பெண் உடனே சாபத்தை கையில் எடுத்து கொள்வார். காரணம் இல்லாமல், காரியம் இல்லாமல், சந்தர்ப்பங்கள் இல்லாமல், யாரென்று பார்க்காமல் பிள்ளைகள் மீதும், கணவன் மீதும், உற்றார் உறவினர் மீதும், பக்கத்து வீட்டார் மீதும், தெருவிலே செல்வோர், நடந்து செல்வோர் எல்லோர் மீதும் சாபத்தை அள்ளி வீசுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நரகில் அதிகம் உங்களை கண்டேன், அதற்கான காரணம் நீங்கள் அதிகம் சபிக்கிறீர்கள், சாபத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். கணவன் செய்கின்ற உபகாரங்களுக்கு, உதவிகளுக்கு என்றோ ஒரு நாள் உங்களுடைய கட்டளைக்கு அவன் வழிபடியவில்லை, உங்களுடைய ஆனந்தத்தை நிறைவேற்றவில்லை, உங்களுடைய ஆசைகளுக்கு அவன் கனிவடையவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த கணவனின் உபகாரத்தையும் புறந்தள்ளி விடுகிறீர்கள். வாழ்நாளில் உன்னிடத்தில் நான் ஒரு சுகத்தையும் காணவில்லை என்று சொல்லிவிடுகிறீர்கள். கணவனின் உபகாரத்தை புறந்தள்ளுகிறீர்கள். காரணத்தை சொன்னார்கள், தீர்வை சொன்னார்கள். பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் தசத்தக்ன, அதிகம் சதக்கா செய்யுங்கள், அதிகம் தர்மம் செய்யுங்கள். உங்களுடைய கையிலிருந்து தர்மம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த தர்மம் உங்களை காக்கும், நரகை விட்டும் காக்கும். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 80,000 திர்ஹத்தை கொடுத்து விடுகிறார்கள். 80,000 திர்ஹத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். அன்னை ஆயிஷா தனது பணிப்பெண்ணை அழைத்து இன்னென்ன ஆளுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்து வா என்பதாக அந்த 80,000 திர்ஹத்திலிருந்து செலவு செய்கிறார்கள், சதக்கா செய்கிறார்கள். பணிப்பெண் உள்ளே இருக்கிறது என்று கொடுக்க போய் ஓடி போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இறுதியாக கையை விட்டு பார்க்கிறார்கள், பையிலே ஒன்றும் இல்லை. அப்போ இந்த பணிப்பெண் சொல்றாங்க, அன்னையே நோன்பு வச்சிருக்கீங்க, 3 நாள் ஒண்ணுமே நீங்க சாப்பிடல, உங்களுக்கு அன்பளிப்பாக வந்த பணம் இதை கொஞ்சம் எடுத்து வைத்திருந்தால் கொஞ்சம் இறைச்சி எடுத்து சாப்பிடலாமே, அதபடி சாப்பிட ஆசை. நம்மளும் சாப்பிட ஆசை. நம்ம சொல்றாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அவங்க கறி வாங்கி சாப்பிட்டுக்கலாமே, புறாப்படத்தையும் கொடுத்துட்டீங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் ஆச்சரியம். சொன்னார்கள், நீங்க ஞாபகப்படுத்திருக்கிறாங்க. நம்ம சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஞாபகம் 3 நாள் சாப்பிடுங்க, கையில் இருக்கின்ற 80,000 ரூபாயை செலவு செய்கிறார்கள், தர்மம் செய்கிறார்கள். எனக்கு ஒன்றுமில்லை, என் வீட்டில் ஒன்றுமில்லை என்பது கூட ஞாபகம் இல்லை அவர்களுக்கு. சதக்காவை எப்படி கை விலகி செஞ்சாங்க பார்த்தீங்களா? அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்தை விட்டும் காக்கும் ஆயுதம் சதக்கா. தசத்தக்ன, பெண்களே சதக்கா செய்யுங்கள், எல்லா ஆபத்துகளை விட்டும் காக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்கள் மீது கொண்ட இரக்கம். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறார், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மா. நபியே, நீங்கள் ரஹ்மத் நபியே, நீங்கள் கருணை நபியே, நீங்கள் அருள் நபியே என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா பெருமானாரை ரஹ்மத்தாக, அருளாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். சங்கையானவர்களே, அந்த ரஹ்மத்தை கொண்டாடுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல் பிஃபத்லில்லாஹ் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி. நபியே, அல்லாஹ்வின் அருளை எடுத்துச் சொல்லுங்கள் இந்த உலகத்திற்கு, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை எடுத்துச் சொல்லுங்கள். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள், கொண்டாடுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பெருமானாரை தவிர வேறு யாருக்கும் இல்லை. பெருமானாருடைய கருணை, பெருமானாருடைய உருவம், அது ரஹ்மத் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அந்த ரஹ்மத்தை இன்றைக்கு நாம் வெளிப்படுத்துகிறோம், அந்த ரஹ்மத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். பெருமானாருக்காக ஒன்று கூடி இருக்கின்ற நாம் நாளை மறுமையில் அவர்களின் லிவாவுல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய புகழ் கொடிக்கு கீழாக நாம் எல்லாம் இதே போன்று ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய உன்னதமான நீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் யாவருக்கும் நசீபாக்குவானாக. அன்னாரின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் இம்மையில் மறுமையில் நமக்கு உரித்தாக்குவானாக. நாளை மறுமையில் பெருமானாரோடு சுவனம் செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி அருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. என் நேரமும் சதாவும் அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்டு நாம் செயல்படக்கூடிய முஃமின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் யாவரையும் கபூல் செய்து அருள்வானாக என்று கூறி இந்த வாய்ப்பை நமக்கு தந்த மதுரை மாவட்ட மாநகர ஜமாஅத்துல் உலமா சபைக்கு நன்றி தெரிவித்து என்ற வார்த்தையை முடிக்கிறேன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மக்ரிபை தொடர்ந்து